பிரபல தனியார் தொலைக்காட்சியின் சமையல் நகைச்சுவை நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் நந்தகுமார் தனது சொந்த கிராமமான கொடைக்கானல் அருகே உள்ள வடகவுஞ்சியில் இருந்து ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலி அவர் உருவாக்கிய மண் வீடு, புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டின் சிறப்பு மற்றும் இயற்கை விவசாயத்தின் அவசியம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. இக்காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் அழகிய கிராமமான வடகவுஞ்சியை பூர்வீகமாக கொண்ட நந்தகுமார் தனது காணொலியில் இயற்கை வாழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். தனது மண் வீட்டில் நிலவும் சூழலியல் நன்மைகள், வடகவுஞ்சியில் விளையும் மருத்துவ குணங்கள் நிறைந்த மலைப்பூண்டின் தனி சிறப்பு மற்றும் சாணம், சாம்பல் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி வளர்க்கப்படும் காய்கறிகளின் தற்போதைய தேவை குறித்தும் விரிவாக பேசியுள்ளார். இந்த காணொலி தமிழகம் முழுவதும் பலரால் பகிரப்பட்டு பாராட்டுக்களை பெற்று வருகிறது. நாம் நிம்மதியாக இயற்கையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த மண் வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் சுத்தமான உணவை நான் சாப்பிடணும், நான் உற்பத்தி பண்ணுற அந்த சுத்தமான உணவை மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற முழு காரணத்தினால தான் நான் இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இயற்கை சூழ்ந்த ஒரு ரம்மியமான இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு கிச்சன் மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். மேலே இன்னொரு ரூம் கட்டியிருக்கோம். அதுவும் பெட்ரூம் மாதிரி நம்ம கட்டியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா அங்கே தங்குற மாதிரி. இந்த 3 அறைகள் தான் நம்ம வீட்டில் கட்டியிருக்கோம். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வீடு மழை பெஞ்சா கரைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது அதிகமான மழை பெஞ்சா மண் வீடு கரைஞ்சி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் மண் வீடு கரையாது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக கிடைக்கிற பூண்டை விட இதில் காரத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது நம்ம ரசத்துக்கு, பிரியாணிக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இதை இந்த மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அது சீக்கிரம் முளைப்பு திறன் வராமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாட்கள் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்திலே கிடைக்கிற செம்மண்ணை முதல்ல ஒரு லேயர் போடுறோம். அதை நல்லா அடித்து அதுக்கு மேலே சுண்ணாம்பு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நம்ம போட்டு மொழிகிட்டே இருந்தோம்னா இந்த மண் தரை நம்மளுக்கு வந்துடும். நானும் என்னுடைய மனைவியும் இங்கே தான் உட்காந்து நம்ம உணவு சாப்பிடுவோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜன்னல், ஒரு ரவுண்டு ஜன்னல் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலைகள், அப்புறம் நம்மளுடைய தோட்டம் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும்.